Hello everyone, welcome to my channel Lifelong Learning. Front end web developmentங்கிற பிளேலிஸ்ட்டில் JavaScript for beginners அப்படிங்கிற சீரீஸில் விண்டோ ஆப்ஜெக்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ரௌசர் ஆப்ஜெக்ட் மாடல் அப்படிங்கிறது ஜாவாஸ்கிரிப்ட் ப்ரௌசரோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற மாடல். இதில் ஃபஸ்ட்டு மெயின் ஆப்ஜெக்ட் பார்த்திங்க அப்படின்னா விண்டோ. அதனால் விண்டோ டாட் அலர்ட் ஆஃப் ஹலோ அப்படின்னு போடுறதுக்கு பதிலாக யூ கேன் ஆல்சோ கிவ் அலர்ட் ஆஃப் ஹலோ. இதில் பாருங்கள், இந்த டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா, இந்த டாக்குமெண்ட் வந்து இட்ஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் திஸ் விண்டோ ஆப்ஜெக்ட். இந்த டாக்குமெண்ட்டை தான் நம்மளுடைய HTML டாக்குமெண்ட்டை ரெஃபர் பண்ணுது. இங்கிருந்து வி ஹாவ் டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். நம்ம ஃபஸ்ட்டு விண்டோ ஆப்ஜெக்ட் பார்க்க போகிறோம். இட்ஸ் அ டாப் லெவல் ஆப்ஜெக்ட் ஆஃப் த ப்ரௌசர். இது வந்து ஜாவாஸ்கிரிப்டோட ஆப்ஜெக்ட் இல்லை. ஜாவாஸ்கிரிப்டுக்கு நம்மளுக்கு ஸ்ட்ரிங்கு, டேட்டு, பூலியன், நம்பர் அப்படின்னு நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. விண்டோ ஆப்ஜெக்ட் இட் ரெப்ரசன்ட்ஸ் த ஓப்பன் விண்டோ இன் அ ப்ரௌசர். நம்ம எந்த ப்ரௌசர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபயர்ஃபாக்ஸு இல்லை க்ரோம் அந்த மாதிரி எந்த விண்டோவை ஓப்பன் பண்ணியிருந்தோம்னா இட் இஸ் அன் விண்டோ ஆப்ஜெக்ட். ஸோ இட் இஸ் சப்போர்ட்டட் பை ஆல் ப்ரௌசர்ஸ். நம்ம HTMLக்குள்ளே நிறைய குளோபல் வேரியபிள்ஸ், குளோபல் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஆல் த குளோபல் வேரியபிள்ஸும் இந்த விண்டோ ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டிஸு, அதே போல் இந்த குளோபல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் மெத்தட்ஸ் ஆஃப் த விண்டோ ஆப்ஜெக்ட். இப்போ இந்த டாக்குமெண்ட்டில் நிறைய ஃப்ரேம்ஸ் இருந்ததுன்னா, இதர் யூ யூஸ் அ ஃப்ரேம் ஆர் ஐ ஃப்ரேம் டேக்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோன்னா, the browser will create one window object for the HTML document and one additional window object for each frame. இப்போ 5 ஃப்ரேம் இருந்ததுன்னா HTML டாக்குமெண்ட்டுக்காக ஒரு விண்டோ ஆப்ஜெக்ட்டு, மற்ற 5 ஃப்ரேமுக்கும் 5 விண்டோ ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். Now we'll see some of the methods of a window object. You can open a window. அப்போ what is the URL சொல்லலாம், name of the window. It can also be the target attribute. அந்த விண்டோவை எப்படி நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம், the same விண்டோலையா இல்லை blank விண்டோலையா அப்படிங்கிறதெல்லாம் we can mention. Then you can also specify some options. டூல் பார் இருக்கணுமா, ஸ்க்ரோல் பார் இருக்கணுமா, ரீசைஸ் பண்ணணுமா, what will be the size of the window அப்படிங்கிறதெல்லாம் we can specify it in the options. ஒரு விண்டோவை ஓப்பன் பண்ணிட்டோம்னா you can also close that window. It closes the current window and deletes its object from the memory. இப்போ ஒரு விண்டோவில் யூ கேன் ஆட் ஈவெண்ட் லிசனர்ஸ். ஈவெண்ட் நம்மளுக்கு முன்னே தெரியும், மவுஸை மூவ் பண்ணால் ஒரு ஈவெண்ட்டு, கீ கிளிக் பண்ணோம்னா அப் ஒரு ஈவெண்ட்டு, டவுன் ஒரு ஈவெண்ட், அந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்குது. யூ கேன் ஸ்பெசிஃபிக்கலி ஆட் அ பர்டிகுலர் ஈவெண்ட் டு த விண்டோ. தென் யூ ஹாவ் செட் இன்டர்வல் அண்ட் செட் டைம் அவுட். 2 மெத்தட்ஸ் இருக்குது. இந்த செட் இன்டர்வல் என்ன பண்ணணும்னா எவ்ரி 5 செகண்ட்ஸ் ஆர் எவ்ரி 10 செகண்ட்ஸ், அது மில்லி செகண்ட்ஸில் தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். எவ்ரி 1000 milli seconds it will call a function. That means every second it will call a function. So repeatedly every time periodல ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணணுன்னா you can go for a set interval. அப்படி இல்லாமல் ஒரே ஒரு தடவை ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணோம் ஆஃப்டர் சம் ஸ்பெசிஃபைட் நம்பர் ஆஃப் மில்லி செகண்ட்ஸ், ஒரு 5000 மில்லி செகண்ட்ஸ் முடிஞ்ச உடனே இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும் அப்படின்னா you can use set time out. Then you have got focus and blur. ஃபோக்கஸ் எதுக்குன்னா அந்த விண்டோவுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக. தட் மீன்ஸ் இந்த நிறைய விண்டோஸ் இருந்ததுன்னா அந்த பர்டிகுலர் விண்டோவை ஃபோர்க்ரவுண்டுக்கு கொண்டு வரும். ஸோ இட் வில் பி ஆன் டாப் ஆஃப் த எனி அதர் ஓப்பன் ப்ரௌசர் விண்டோஸ். பிளர் அப்படிங்கிறது ஆப்போசிட் ஆஃப் தட். இட் வில் டேக்ஸ் த ஃபோக்கஸ் அவே ஃப்ரம் த விண்டோ. இப்போ ஆட்டோமேட்டிக்கலாக இட் வில் பி புட் இன் த பேக்ரவுண்ட். தென் யூ ஹவ் காட் கன்ஃபார்ம், அலர்ட் அண்ட் ப்ராம்ப்ட். கன்ஃபார்ம் எதுக்குன்னா ஒரு டயலாக் பாக்ஸ் வித் அ மெசேஜ் ஓப்பன் ஆகிறதுக்கு நம்மளுக்கு ஓகே அண்ட் கேன்சல் பட்டன் அதில் இருக்கும். இதுவே அலர்ட்டாக இருந்ததுன்னா யூ வில் கெட் அ பாக்ஸ், அலர்ட் பாக்ஸ் வித் அ மெசேஜ் அண்ட் யூ வில் ஹாவ் ஒன்லி த ஓகே பட்டன். இட்ஸ் அலர்ட்டிங் மட்டும்தான். ப்ராம்ப்ட் எதுக்கு அப்படின்னா டு கெட் இன்புட் ஃப்ரம் த விசிட்டர். ஸோ யூ டிஸ்பிளே டயலாக் பாக்ஸ் அண்ட் வில் ப்ராம்ப்ட் த யூசர் ஃபார் இன்புட். கெட் செலெக்ஷன். இட் வில் ரிட்டர்ன் அ செலெக்ஷன் ஆப்ஜெக்ட் ரெப்ரசன்டிங் த ரேஞ்ச் ஆஃப் டெக்ஸ்ட் செலக்டட் பை த யூசர். யூசர் செலக்ட் பண்ணியிருக்கிற டெக்ஸ்ட்டை ஒரு ஆப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணுறது. தட் இஸ் நத்திங் பட் த செலெக்ஷன் ஆப்ஜெக்ட். தென் தீஸ் ஆர் ஆல் த ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ நான் கொடுத்துருக்கிறது மோஸ்ட் ஆஃபன் யூஸ்டு ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ். இதில் ஃப்ரேம்ஸ் அப்படிங்கிறது இட் ரிட்டர்ன்ஸ் ஆல் த விண்டோ ஆப்ஜெக்ட்ஸ் ரன்னிங் இன் தட் விண்டோ. அந்த விண்டோவில் ரன் ஆகிட்டுருக்கிற எல்லா விண்டோ ஆப்ஜெக்ட்ஸும். அதே போல் லென்த் அப்படின்னா எவ்வளோ ஐ ஃப்ரேம் எலிமெண்ட்ஸ் வந்து அந்த கரண்ட் விண்டோவில் இருக்கோ அதனுடைய நம்பர். Then as I said already, window.document அப்படிங்கிறது இட்ஸ் a property that represents the document, HTML document.
விண்டோ டாட் க்ளோஸ்டுங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி. இட் கண்டெய்ன்ஸ் அ பூலியன் வேல்யூ. நம்ம அந்த விண்டோ வந்து ஓப்பனாக இருக்கா க்ளோஸ் ஆகிருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக. இந்த வீடியோவில் நம்ம 3 எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து இந்த விண்டோ ஆப்ஜெக்டில் ஈவெண்ட் லிசனர்ஸாக ஆட் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ we are going to make the window listen to 3 events: mouse over, mouse out, click. மவுஸ் ஓவருங்கிறது அந்த விண்டோவில் எங்கே மவுஸ் மூவ் பண்ணாலும் இட்ஸ் அ மவுஸ் ஓவர். அந்த விண்டோவை விட்டு வெளியே போகும்போது மவுஸ் வெளியே போச்சுன்னா இட்ஸ் மவுஸ் அவுட். அண்ட் இஃப் யூ ஆர் கிளிக்கிங் இட் வில் பி அ கிளிக் இவெண்ட். தென் வி ஹவ் காட் செட் இன்டர்வல் அண்ட் செட் டைம் அவுட்டுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். செட் இன்டர்வல் அண்ட் செட் டைம் அவுட்டில் வி ஆர் யூஸிங் நம்பர் ஆஃப் செகண்ட்ஸ் elapsed so far. இது வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும் இந்த இடத்துல. ஸோ வி ஆர் யூஸிங் அ ஐடி, கெட் எலிமெண்ட் பை ஐடி யூஸ் பண்ணி அதோடய இன்னர் HTML நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். எவ்ரி 4 செகண்ட்ஸ் நம்ம வந்து ஒரு செட் டைம் அவுட் கொடுத்து இந்த ஒரு அலர்ட் மெசேஜ் டிஸ்பிளே பண்ண போகிறோம். மெயின் டைம் இந்த இடத்துல வந்து இந்த கிளாக் ரன் ஆகிட்டே இருக்கும். இஃப் யூ வாண்ட் டு ஸ்டாப் திஸ் கிளாக் யூ கேன் கிவ் திஸ் ஸ்டாப் த டைம். அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா செட் இன்டர்வலுக்கு இந்த எக்ஸாம்பிள், இது வந்து செட் டைம் அவுட்டுக்காக இந்த எக்ஸாம்பிள். எப்படி சைல்டு விண்டோவை க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது, ஃபஸ்ட்டு இந்த பட்டன் நம்ம கிளிக் பண்ணணும் அப்படின்னா W3 ஸ்கில்ஸோட ஒரு விண்டோ ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் திஸ் எக்ஸாம்பிள் இஸ் ஃபார் க்ரியேட்டிங் a சைல்டு விண்டோ. அவர் ஓன் விண்டோ க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் யூ கேன் ரைட் சம்திங். என்ன எழுதணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே டிசைட் பண்ணி போட்டுக்கலாம். தென் யூ கேன் கிவ் திஸ் மாடிஃபை சைல்டு விண்டோ. அண்ட் இஃப் யூ டோன்ட் வாண்ட் திஸ் விண்டோ அப்படின்னா யூ கேன் க்ளோஸ் த விண்டோ. Similarly, you can change the URL of the window. இங்கே வந்து you can specify the URL of that window. இந்த எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் ஈவெண்ட் லிசனராக எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத வில் ரன் த ஸ்கிரிப்ட். லான்ச் இன் க்ரோம் போட்டு பார்த்துட்டு தென் வில் see. Here we have added 3 events: mouse over, mouse out and click. இப்போ நம்ம மவுஸை மூவ் பண்ணிட்டே இருக்கோம், அதனால் வந்து மவுஸ் ஓவர் அப்படிங்கிற ஒரு ப்ராம்ப்ட், ஒரு மெசேஜ் வந்திருக்கு. இப்போ நான் வந்து மவுஸை வெளியே எடுத்துகிட்டு போகிறேன், ஆட்டோமேட்டிக்காக மவுஸ் அவுட்னு வந்திருக்கு. அதே போல் இந்த இடத்துல மவுஸ் ஓவர் வருது. சப்போஸ் ஐ எம் கிளிக்கிங் இட் அப்படின்னா கிளிக் இவெண்ட் இது லிசன் ஆகிருக்கு. இதுக்கான கோடை பார்க்கலாம். ஸோ யூ ஹவ் காட் திஸ் H1 அண்ட் H2 விண்டோ ஆப்ஜெக்ட் அண்ட் தென் ஆட் ஈவெண்ட் லிசனர்னு போட்டதுக்காக. தென் யூ ஹவ் காட்டன் ஒரு பேரா எலிமெண்ட் இருக்குது. அண்ட் தென் வி ஹவ் காட் அனதர் பேரா வித் ஐடி டெமோ. we are going to give the message mouse over, mouse outங்கிறதுக்காக. இதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், get element by id யூஸ் பண்ண போகிறோம் நம்ம. and this is how we add the event listener. window dot event listener என்ன event, mouse overங்கிற event. இந்த event வந்ததுன்னா what is the event handler, my function 1ங்கிறது. அது போல் mouse outங்கிற event வந்ததுன்னா my function 2 கால் ஆகணும். கிளிக் event வந்ததுன்னா my function 3 அப்படிங்கிறத கால் ஆகணும். இந்த 3 ஃபங்க்ஷனும் வெரி சிம்பிள் ஃபங்க்ஷன்ஸ் தான். டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி டெமோ, அதாவது இந்த பேரா எலிமெண்ட்டை எடுத்துக்கும். இதனோட இன்னர் HTML இங்கே வந்து வி டோன்ட் ஹாவ் எனி டெக்ஸ்ட் ஹியர், பட் இந்த கண்டென்ட் வந்து மவுஸ் ஓவர் அப்படிங்கிறத மாற்றுறதுக்காக டாட் இன்னர் HTML இஸ் ஈக்குவல் டு மவுஸ் ஓவர். இதே மை ஃபங்க்ஷன் 2ல் ஐ எம் ஜஸ்ட் கிவிங் மவுஸ் அவுட். இந்த தேர்ட் ஃபங்க்ஷனில் ஐ எம் ஜஸ்ட் கிவிங் எ கிளிக். Very simple example. We are adding the event listener and then we are adding the event handler. அதுக்கு we are using this get element by id யூஸ் பண்ணி we are giving the message here. And the next example, time set interval and set time out. ஸோ இதையும் நம்ம வந்து லான்ச் பண்ணி பார்த்துடலாம். ஸோ செகண்ட்ஸ் we have spent viewing this page 4 seconds ஆயிடுச்சு, அதனால் we get an alert message. So you have to press OK. Then you can see that இங்கேயும் டைம் மாறிட்டே இருக்குது, கரண்ட் டைம் இருக்குது. ஆஃப்டர் 4 seconds you are getting a time out after every 4 seconds. Suppose I want to stop this அப்படின்னா you can stop. Now we'll see the code. ஸோ பாடியில் பாருங்கள், ஆன் லோடில் we are having a event handler start timer அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதாவது இந்த டாக்குமெண்ட் லோட் ஆகும்போது this function will be called. And then we have got some H1 ஹெட்டிங்காக. And then this is to display how many seconds have elapsed. இப்போ so far 0 செகண்ட்னு போட்டிருக்கோம். இந்த இடத்துல தான் நம்ம வந்து we are going to change the seconds. And then we have got another P element. இது எதுக்குன்னா அந்த டைம் காமிக்கிறதுக்காக. தென் அது ஸ்டாப் பண்ணுறதுக்காக I have got on click. இந்த பட்டனில் ஆன் கிளிக் ஆச்சுன்னா my stop அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் displayed on the button, stop the time.
இப்போ நம்ம பார்க்க வேண்டியது ஸ்டார்ட் டைமருங்கிற ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, மை ஸ்டாப்புங்கிற ஃபங்க்ஷன் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இந்த ஸ்டார்ட் டைமரில் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம விண்டோ டாட் செட் இன்டர்வல் அப்டேட் டைம் 1000 milliseconds மீன்ஸ் 1 செகண்ட். அப்போ எவ்ரி 1 செகண்டு we are asking this to execute this function. அப்டேட் டைம் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ண சொல்கிறோம். நம்ம இந்த அப்டேட் டைமில் என்ன பண்ணியிருக்கோன்னா, we are updating this செகண்ட்ஸுங்கிற வேரியபிள் which is a global variable. அந்த செகண்ட்ஸுங்கிற வேரியபிளை இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு கெட் எலிமெண்ட் பை ஐடி, அதில் இன்னர் HTML is equal to செகண்ட்ஸ்னு வைக்கிறோம். இப்போ 5 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸ் ஆன உடனே அந்த சோஃபார் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இந்த 0ங்கிறது will be replaced by the current seconds value. அதோட செகண்ட் வந்து 5 இருந்ததுன்னா இங்கே 5ங்கிறது டிஸ்பிளே ஆகும். அண்ட் தென் எவ்ரி 4 செகண்ட்ஸ்க்கு நம்மளுக்கு வந்து we want to have a set time out function. அப்போ seconds mod 4 is equal to 0. I'm giving set time out of that function. இந்த ஃபங்க்ஷன் நான் தனியாக எழுதுறதுக்கு பதிலாக இங்கேயே அந்த ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். பிகாஸ் இட்ஸ் அ வெரி சிம்பிள் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே அலர்ட் மெசேஜ் ஒன்று தான் இருக்குது. ஸோ அலர்ட் டைம் அவுட் ஆஃப்டர் எவ்ரி 4 செகண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறோம். நம்ம இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணுறதுக்கான டைமுக்காக இங்கே வந்து நம்ம வந்து ஒரே ஒரு மைக்ரோ செகண்ட் கொடுத்துருக்குறோம் நம்ம. ஸோ ஐ எம் கிரியேட்டிங் அ மை இன்டர்வல்ங்கிற வேரியபிள். இட் இஸ் ஈக்குவல் டு செட் இன்டர்வல் மை டைமர் 1000. எவ்ரி 1000 millisecondsக்கு திஸ் மை டைமர் வில் பி கால்ட். ஸோ இந்த மை டைமரில் என்ன பண்ணியிருக்கிறோம், நம்ம இந்த டேட் நியூ டேட்னு கொடுத்துருக்கோம். தட் இஸ் ஸ்டோர்ட் இன் திஸ் டேட் வேரியபிள். அந்த டேட்டை டு லோக்கல் டைம் ஸ்ட்ரிங் மாற்றி டெமோவோட இன்னர் HTML நம்ம பிரிண்ட் பண்ணுறோம் நம்ம. அண்ட் தென் சப்போஸ் தே ஆர் கிளிக்கிங் திஸ் பட்டன் அப்படின்னா வேரியபிள் இருக்கு இல்லைங்களா, அந்த செட் இன்டர்வல் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், கிளியர் இன்டர்வல் அப்படின்னு கொடுத்துருக்கோம். சைல்டு விண்டோ க்ரியேட் பண்ணுறதுக்காக. ஸோ இதில் வந்து 3 இருக்குது. ஒன்று வந்து ஜஸ்ட் இந்த பட்டனை கிளிக் பண்ணோம்னா W3 ஸ்கூல்ஸ் விண்டோவை ஓப்பன் பண்ணுறதுக்காக வித் சம் ஸ்பெசிஃபிகேஷன். பார்த்திங்கன்னா இதுதான் விண்டோட சைஸ் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். எங்கே வந்திருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கிறோம். நம்ம அது வந்து W3 ஸ்கூல்ஸ் விண்டோவுக்காக. ஐம் ஜஸ்ட் க்ளோசிங் இட். அண்ட் திஸ் இஸ் டு கிரியேட் எ நியூ சைல்டு விண்டோ. இதில் பார்த்திங்கன்னா இந்த 2 பட்டன்ஸும் வந்து இட் இஸ் நாட் எனேபிள்ட். அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த சைல்டு விண்டோவை க்ரியேட் பண்ணிவிட்டு தான் we can modify and close the child window. So I'm just giving a create child window. பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டேபில் child window is being opened. இதில் எந்த கண்டென்ட்டுமே இல்லை. இங்கே இடத்துல modify child window அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா whatever is written in this text box, hello I am a child window அப்படிங்கிறது இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கும். இப்போ பாருங்கள், மறுபடியும் நான் இந்த இடத்துல வந்து வெல்கம் அப்படிங்கிறத ஆட் பண்ணுறேன். இப்போ மறுபடியும் மாடிஃபை சைல்டு விண்டோன்னு கொடுக்குறோம் நம்ம. ஸோ தட் டெக்ஸ்ட் இஸ் ஆல்சோ டன் இன் த சைல்டு விண்டோ. ஐ கேன் ஜஸ்ட் க்ளோஸ் இஸ் சைல்டு விண்டோ. க்ளோஸ் சைல்டு விண்டோ கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக செட் சைல்டு URL டிசேபிள் ஆகிடுது. ஸோ வில் ஜஸ்ட் கிரியேட் அனதர் சைல்டு விண்டோ. இப்போ வி கேன் கிளிக் திஸ் செட் சைல்டு URL. இங்கே ./ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ கரண்ட் ஃபோல்டர் இருக்கிற ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் ஆர் பீயிங் டிஸ்பிளேடு ஹியர். வி கேன் ஜஸ்ட் கிவ் E:* ஆல்சோ. Now you can see index of E is being displayed. Now we will see the program. So first part ல என்ன இருக்கு, W3 schools ஓப்பன் பண்ணணும். So we have got some H1 H2 அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட், then we have got a button here. கரஸ்பாண்டிங் கோடு பார்க்கலாம். ஸோ H1ல hello this is the main window. W3 schools-ங்கிறது H2. இந்த மெசேஜ் வந்து P எலிமெண்ட்டை யூஸ் பண்ணியிருக்கோம். பட்டன் ஆன் கிளிக் W3 விண்டோ. அப்போ W3 ஸ்கூல்ஸ் விண்டோ அப்படின்ட்டு ஒரு பட்டன் இருக்குது. அதை கிளிக் பண்ணும்போது ஃபங்க்ஷன் W3 விண்டோ இருக்குது. இதில் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தான், விண்டோ டாட் ஓப்பன், திஸ் இஸ் த URL ஆஃப் த விண்டோ டு பி ஓப்பன்ட். இது வந்து டார்கெட் எங்கே ஓப்பன் பண்ணணும். ஸோ இட் இஸ் கோயிங் டு ஓப்பன் இன் த நியூ blank விண்டோ. அண்ட் தீஸ் ஆர் ஆல் த ஆப்ஷன்ஸ். ஸோ டாப்லேருந்து 500, லெஃப்ட்டு, வித்து, ஹைட்டு. இஃப் யூ சேஞ்ச் தட், இன்ஸ்டெட் ஆஃப் டாப் 500, if I am going to change this to 400 அப்படின்னா we'll see what will happen. டாப் 500 இருக்கும்போது இந்த இடத்துல இருக்குது. இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் W3 ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நவ் யூ கேன் see that the window வந்து மேலே மூவ் ஆகிருக்கு அப்படின்ட்டு. we have not given any க்ளோஸ்க்குலாம் எதுவும் நம்ம ஸ்டேட்மெண்ட் எழுதலை. I am just closing it like this. the second partல we are creating a new window. அதில் ரைட் பண்ண போகிறோம், அதை க்ளோஸ் பண்ண போகிறோம். அதுக்காக we have got 3 buttons: create child window, modify child window, close child window. And we have got a text. இந்த இடத்துல para element கொடுத்துருப்போம். This is a text box.
ஸோ 1 2 3 4 எலிமெண்ட் இதில் இருக்குது. ஹியர் யூ கேன் see that H2ல வந்து create a new விண்டோலாம் கொடுத்துருக்கோம். this is the create button. then this is for the text box. id text for child, type text, size எல்லாம் கொடுத்துருக்குறோம் நம்ம. then you have got two buttons. ஒன்று வந்து modify child window, இன்னொன்று வந்து close the child window. ஸோ இங்கே ஆன் கிளிக் கொடுத்துருக்குறோம் நம்ம. இங்கே ஆன் கிளிக்கில் வந்து create child window, இங்கே modify child window and then close child window. இதுக்கான மெத்தட்ஸ் பார்க்கலாம் நம்ம. create child window. ஸோ நம்ம child window அப்படின்னு ஒரு வேரியபிள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்குறோம் நம்ம. அந்த child window is equal to window.open. we have not specified anything. அப்போ டிஃபால்ட்டாக ஒரு window will be opened. and then when the window is being opened, close button, modify button, set URL button, இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், disabled is equal to false. that means these are all enabled. அப்போ அந்த 3 பட்டனும் எனேபிள் ஆகிருக்கு. இந்த 3 பட்டனும் எப்போ எனேபிள் ஆகும், இந்த child window ஓப்பன் ஆகும்போது. மாடிஃபை சைல்டு விண்டோவில் என்ன பண்ண போகிறோம், அந்த விண்டோ க்ளோஸ் ஆகிருக்கா இல்லையான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்படி க்ளோஸ் ஆகிருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். சைல்டு விண்டோ டாட் க்ளோஸ்ட். ஸோ திஸ் வில் கிவ் யூ பூலியன் வேல்யூ. இஃப் இட் இஸ் ட்ரூ அப்படின்னா யூ ஆர் அட்டெம்ப்டிங் டு இன்ட்ராக்ட் வித் த க்ளோஸ்ட் விண்டோ. இஃப் இட் இஸ் ஃபால்ஸ்னா த சைல்டு விண்டோ இஸ் ஸ்டில் ஓப்பன். அப்போ யூ கேன் ரைட் சம்திங். எப்படி எழுத போகிறோம், சைல்டு விண்டோ டாட் டாக்குமெண்ட் டாட் ரைட்டில் டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி டெக்ஸ்ட் ஃபார் சைல்டு வேல்யூ. அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, டெக்ஸ்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் ஃபார் சைல்டுங்கிற ஐடி, இதில் இருக்கிற கண்டென்ட் ஹலோ ஐ எம் அ சைல்டு விண்டோ, இது வந்து H1 எலிமெண்ட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ த ஹோல் வேல்யூ இஸ் டேக்கன் அண்ட் இட் இஸ் ரிட்டன் ஹியர். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம், சைல்டு விண்டோ டாட் டாக்குமெண்ட் ரைட். வி வாண்ட் டு ரைட் இட் இன் த சைல்டு விண்டோ. அதனால் சைல்டு விண்டோ டாட் டாக்குமெண்ட் டாட் ரைட்டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடியில் இருக்கிற வேல்யூவை, அந்த வேல்யூவை எடுத்து இங்கே நம்ம ரைட் பண்ணியிருக்கிறோம் நம்ம. திஸ் இஸ் இன் த மாடிஃபை சைல்டு விண்டோ. க்ளோஸ் சைல்டு விண்டோவில் இஸ் இட் ஆல்ரெடி க்ளோஸ்டான்னு பார்க்குறோம் நம்ம. க்ளோஸ்டாக இருந்ததுன்னா யூ ஆர் அட்டெம்ப்டிங் டு இன்ட்ராக்ட் வித் த க்ளோஸ்ட் விண்டோ. இல்லாமல் இருந்ததுன்னா வி ஆர் க்ளோசிங் இட். when you are closing the child window, you have to disable the close button, modify button, set URL button. ஸோ இதை மூணையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ட்ரூன்னு ஆக்கியிருக்கோம். ட்ரூன்னு ஆக்கியிருந்ததுன்னா these buttons are disabled. the last partல என்ன, we are changing the URL of the child window. we have got a text box. டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து அந்த ஃபோல்டர் நேம் கொடுக்க போகிறோம், கரண்ட் ஃபோல்டராக இல்லை CIEங்கிறத கொடுக்க போகிறோம். தென் we have got a button. அந்த பட்டனில் ஆன் கிளிக்கில் செட் சைல்டு விண்டோ URL அப்படிங்கிற மெத்தடை நம்ம ஈவெண்ட் ஹேண்ட்லராக கொடுத்துருக்கோம். செட் சைல்டு விண்டோ URLங்கிற மெத்தடு. இது க்ளோஸ்டாக இருந்தது அப்படின்னா we are attempting to interact with the closed windowன்னு சொல்லியிருக்கோம். இல்லாமல் இருந்ததுன்னா சைல்டு விண்டோ டாட் லொக்கேஷன், அந்த வேல்யூவை நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். எப்படி, டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி மை சைல்டு URL டாட் வேல்யூ, அதாவது அந்த டெக்ஸ்ட் பாக்ஸோட வேல்யூவை தூக்கி சைல்டு விண்டோ டாட் லொக்கேஷனில் போட போகிறோம் நம்ம. தட்ஸ் இட். ஸோ வி ஹவ் காட் 3 ஃபங்க்ஷன் ஹியர். ஒன்று வந்து W3 ஸ்கூல்ஸை ஓப்பன் பண்ணுறது, அடுத்தது ஒரு சைல்டு விண்டோவை ஓப்பன் பண்ணி அதில் மாடிஃபை பண்ணி அதை நம்ம க்ளோஸ் பண்ணுறது. அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் சேஞ்சிங் த URL ஆஃப் த சைல்டு விண்டோ. இந்த வீடியோவில் விண்டோ ஆப்ஜெக்ட் அண்ட் 3 எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இந்த எக்ஸாம்பிள்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் இந்த சேனலுக்குள்ளே வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபர்தர் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களை தேடி வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.